அவகிட்ட இன்னைக்கு சொல்லிடலாமா? இல்லை நம்ம பிளான் பண்ண மாதிரியே செட்டில் ஆனதை ப்ரோ சொல்லலாமா? என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தாடி வளர்ந்துருச்சு. என்ன பண்ணுறது? ஃபோன் வருது. அவளே ஃபோன் பண்ணுறாளே. ஹலோ ஹலோ, கிளம்பிட்டியா? நான் இப்போ கிளம்பி விட போகிறேன். சரி, லேட் ஆகாத. நான் உனக்காக தான் இது வரைக்கும் வந்து என் அக்கா வீட்டில் தங்கினதே உன் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு தான். இப்போ கிளம்பிட்டேன், இன்னும் 10 நிமிஷம் தான். சரி, நான் கிளம்பிட்டேன். சீக்கிரமா Bye. பாய். என்ன பண்ணுறது? சரி, டென்ஷன் வேணாம். நோ டென்ஷன். ஆல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. நேற்றின் கண்ணாடி துண்டுகள் நான் சேர்த்தேன், நானே புனைந்தேன். என் கனவுகள் பக்கம் நடந்தேன், அப்போ நீ வந்தாய் எனதுள். இறைவன் காத்து அனுப்பியதா, நீதான் எனக்கு வேண்டியதா? உன்னிடம் சொல்வேனோ நான் உன்னை நேசிக்கிறேன், பயமாய் எனது வழி இழப்பேனோ? உன்னை விட்டால் சொர்க்கத்தையும் இழக்கிறேனா? இருக்கிறேன் இப்போ உயிரின் நடுவே. இதயம் ஒரு பக்கம், எதிர்காலம் மறுபக்கம், இரண்டையும் இழக்கிறேன். கனவுகளை மறைத்தது, என் கால்கள் தடுமாறியது. நான் மண்ணில் விழுந்தேன், நிஜமாய் உன் கைகளில் மிதந்தேன் கனவாய். நீயும் என்னை உணர்கிறாயா? இது கடவுளின் தேடலா? உன்னிடம் சொல்வேனோ நான் உன்னை நேசிக்கிறேன், பயமாய் எனது வழி இழப்பேனோ? உன்னை விட்டால் சொர்க்கத்தையும் இழக்கிறேனா? இருக்கிறேன் இப்போ உயிரின் நடுவே. இதயம் ஒரு பக்கம், எதிர்காலம் மறுபக்கம், இரண்டுக்குள் எங்கே போட பிரியா? இப்போ என்ன ஆச்சுன்னா போகணும். நான் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு உன் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு வந்தா இதான் நீ எனக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸா? இல்லை பிரியா, நான் நிஜமாலே சாரி சொல்கிறேன். அதை இவ ஃபோட்டோ வீடியோலாம் வேணும்னு கேட்டு தான் நான் போகிறேன். இனிமேல் உன் கூட இதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஏன் பிரியா இப்படியா பேசுகிற? நிஜமாலே இந்த மாதிரி நடக்காது. இதுதான் கடைசி பார்ட்டி. நம்ம எல்லா பர்த்டேயும் சேர்ந்தே கொண்டாடலாம். நான் ஏன் உன் கூட செலிப்ரேட் பண்ணணும்? ஐம் இன் லவ் வித் யூ பிரியா. நான் உன்னை லவ் பண்ணுறேன். இன்னைக்கு கூட நான் சொல்லாம வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரியா, நான் எப்போ செட்டில் பண்ணே தெரியாது. இப்போ என் கெரியரை நான் ஆரம்பிச்சுட்டு செட்டில் ஆக இன்னும் 4 வருஷம் ஆகும். எனக்காவது வெயிட் பண்ண முடியா? சரி, பார்க்க பாவமாக இருக்கே, அதனால வெயிட் பண்ணுறேன். ஆனால் இனிமேல் இதே மாதிரி நின்றுச்சுன்னா சம்பேஸ்தானம் படவா? ஓகே மேடம். சரி, இப்போ ஃப்ரீ தானே? இப்போ வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியா சும்மா தான் சொன்ன பிரியா. ஃப்ரீ தான், எங்கே வேணாலும் போகலாம். இது பொண்ணுங்களே இப்படிதான். அதனால நான் சொல்றேன், லவ் பண்ணாதீங்க. நான் மட்டும் பண்ணிக்கிறேன். பிரியா,
உங்கள் கனவுள் நோக்கி செல்லும் போதே நீங்கள் நேசிப்பவரை விட்டு பிரியாதீங்க. அதுபோலவே காதலில் இருக்கும் போதே உங்கள் கனவுள் பற்றி மறக்காதீங்க.